அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே டேஸ்டாகவும் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அது கூடவே சோம்பு இது எல்லாமே இடிகல்லில் சேர்த்துட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இடிகல் அப்படி இல்லைன்னா நம்ம அம்மிக்கல்லில் சேர்த்துட்டு கூட பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக நமக்கு பவுட்ரு பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது போல் 1-2 இருந்தாலே சரியான பக்குவம் தான். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டிஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நான் தட்டிட்டு தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து 1 நிமிஷம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அந்த மிளகாய் பொடி நமக்கு கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அடுத்து அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க. இந்த புதினா வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்க்குறத விட முழுசாக பெருசாக சேர்க்குறத விட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக சேர்த்து நம்ம வதக்கும் போது அந்த புதினா இலையெல்லாம் நல்லா சுருண்டு நமக்கு வந்து வதங்கி வரும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் இந்த வெங்காயம் புதினாவுக்கு மட்டும் அளவாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் அதில் உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருந்தேங்க. இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 3 நிமிஷம் மட்டும் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இடையில வந்து நான் கலந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து வற்றி வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இந்த இதில் இருக்கக்கூடிய கிரேவி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து அந்த தண்ணியோட மறுபடியும் நம்ம கலந்து கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசி அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல மறுபடியும் சாரும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கீழெல்லாம் அடி பிடிக்கதாங்க செய்யும். அதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து தோலோடு தட்டிட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்குக்கு இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராகவே டேஸ்ட்டாகவே ரெடி ஆயிருச்சு. இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.